ஓகேன்பா. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 585 டாப்பு தான். மாப்பிளெல்லாம் துருப்பெல்லாம் அதெல்லாம் துருப்பிடிச்சி போச்சு, மழை வர விட்டுட்டோம். இதெல்லாம் நீட்டாக தேய்ச்சிட்டு இருக்கிறோம். அடியில் கேஸு பைப்பு மக்காடுச்சு எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கிறோம். தேய்ச்சிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியதான் அடுத்தது. இது எல்லாமே வச்சாச்சு. அப்புறம் பெயிண்ட் அடித்து வாட்டி என்னென்ன எக்ஸ்ட்ரா கிளாம்பு வச்சுக்கிறோம். சரிப்பா. பெயிண்ட் அடித்து முடித்து அதெல்லாம் டாப் பின் தேய்க்கும் போது நான் அடுத்த கிளிப்பில் அதை எதுக்கு என்னென்ன பட்டா என்னென்ன யூசேஜுக்குன்னு சொல்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் அப்போதைக்கு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ மறுபடியும் வெல்டு வைக்கக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட்டில் தான் இந்த வேலை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி மாப்ப இது எதுக்கு தேய்ச்சி அடிக்கிறோமா வச்சுக்காங்க, துருப்பு மேலேயே அப்படியே பெயிண்ட் அடிச்சோம்னா என்ன பண்ணோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சோன்னா அப்படியே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பத்தாக உளுங்கிட்டு வரும். இது மாதிரி ஓரளவு தேய்ச்சி அடிச்சிட்டோம்னா பெயிண்ட் வந்து உளியாது. பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே வந்து தெரியிற இடமெல்லாம் நீட்டாக மிஷினில் அடிச்சுட்டு தெரியாத இடத்த என்ன பண்ணுவோம், உப்பு அதை போட்டு சுத்தமாக தேய்ச்சி விடுவோம். எல்லாத்துக்கும் பட்டை வச்சுட்டோம். இது என்ன பட்டை? ஃபேனு பட்டை, பேலர் கவுண்டிங் பட்டை, சுவிட்சு பொட்டிக்கு, ரேடியோ பொட்டிக்கு, அப்புறமேட்டு மாப்பிள்ளையோட விருப்பத்துக்கு இணங்க லைட்டுக்கு, இது அந்த எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு, அது எக்ஸ்ட்ரா எல்இடி லைட்டுக்கு. இது யாருமே ஒரு பட்டை வைக்கலாமாம்மா? இது பட்டையா? ஆமாம், அது அந்த இருக்கு கோழி முட்டை இருக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. இது யாருமே ஆத்தூர் டாப்பில் கூட இந்த ஐடியா பண்ணாங்களா தெரில. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருக்குறோம். இது பார்க்கலாம். கடைசியாக நாங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கும் போது இது எதுக்கு என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இது லைட்டு போட்டால் தான் தெரியாது, அதுக்குள்ளே மொட்டையாக காட்டினா தெரியாது. அதனால தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெயிண்டை கலக்கிக்கணும். 30 லிட்டர் பெயிண்டை கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி சாப்பிடலாம். ட்ரையரில் ஊற்றிக்கலாம். கம்ப்ரஸர் ஆன் பண்ணிக்கலாம். கண்ணை எடுத்துக்கலாம். குறிச்சி நடிக்கலாம். இதுக்குள்ள கண்ணுக்குள்ள பெசல் போடு. மூடிட்டு பெசல் போடு. மூடிட்டு பெசல் போடுமா? சரி. நீங்களே அடிச்சிட்டீங்களா வெல்டில் கடையிலையா? இல்லை, வாங்கிட்டோம். பாதி கடையில் பார்த்தோம், பாதி நாங்கள் பார்த்துட்டோம். கேமரா வேணா உள்ளே விட்டு தெரியலடா. போடுப்பா. நீ போய் சுவிட்சை போடுப்பா. நீ மூடுப்பா. கேட்டோவில் போய் ஆன் பண்ணி விட்டோம். இல்லை கேபிள் உள்ள பெருப்பா போகுது. சொல்கிறேன் எப்படி அடிக்கணும்னா சொல்லப்படாது. ஓ இப்போ டவுட் கேட்கறது வேஸ்ட்டு. ஆமாம், முன்னாடி வீடியோ கட் பண்ணுறதாண்டா முக்கால்வாசி. ஒரு நிமிஷத்தில் ஒழுங்காடு கூடுறேன். ஓகேன்பா, முடிச்சுட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேன்பா, அவ்வளோதான். நல்லா பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட்டாக காய வச்சிட்டோம். ஆக்சுவலி இன்னும் காயில் எல்லாம் லைட்டாக விரல ஒட்டுது. அப்படியே என்ன ஒரு மணி நேரம் போனால் ஓரளவு நல்லா உடந்துக்கும். இது
ஸ்டே பைப்பு எல்லாமே லைட்டாக வடவடப்பாக இருக்குது. எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சா சுத்தமாக காஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் நான் எடுத்து மாட்ட போகிறோம். லைட்டாக நெய்யா நம்பர் இருக்குது. இது பாருங்க எப்படி ஸ்டே போட்டு இப்படி காய வச்சுக்கிறோம். இது இதுதான் ஃபஸ்ட்டு அடித்தோம். இது ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிக்கிச்சின்னு சொல்லலாம். எல்லாம் ஓரளவுக்கு காஞ்சதையும் எடுத்து நாளைக்கு ஃபிட்டிங் போட வேண்டாம். நாளைக்கு டாப் துணி தைச்சிக்கிட்டு இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணலான்னுக்கிறேன். பாருங்க என் மகனை பாருங்க. இது லைட் வைக்கிறதுக்கு இது சும்மா காட்டி விட்டு எல்லாம் மேலே சிவப்பட்டுருச்சு. ஓகேப்பா, க்ளீனிங் வேலை டன். இப்பொழுது படுதா தான் நானும் மாப்பிளையும் தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறோம்னு பாருங்கள். இது போல்ட் மெத்தட் தான். யாரும் இது மாதிரி போடாமல் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தூசு ஒட்டிக்கணும்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வண்டியில் எல்லாம் இதுதான் போட்டிருக்குறோம். வரும் நல்லா இருக்குதா கலரு? மாப்பிள்ளையோட செலெக்ஷன் நல்லா இருக்குதா? வெல்வெட்டு இதுக்கு பேர். இது வந்து மீட்டர் வந்து இது இல்லை கலரு, இதுக்கு உள்ள கலரு. இது வந்து மீட்ரு வந்து 160 ரூபாயடா. 160 ரூபா. மொத்தம் வந்து 4.5 மீட்ரு. ப்ரோ பெல்ட் எடுத்து கீழே போடு. நான் எடுத்து வை. பெல்ட் வேணாம், மேலே போடணும்பா. துணி மட்டும் போட்டு. இது வந்து ஒரே பெல்ட். இதை ஃபஸ்ட்டு விரித்து போட்டு அப்புறமேட்டு போட முடியும். விரிச்சு போடுமா. சாமி இதை பிடி. கேமரா பிடிக்கா. ஆட்டாவை பிடிக்கணும். இப்படி போடலாமா? ஓகேன்பா, உள்ளே பாருங்க போட்டாச்சு. உள்ள டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதோ மாப்பிள்ளை ஆசைப்பட்டான்னு சொல்லி இந்த டிசைன் போட்டிருக்குது. திட்டிவிடாதீங்க. இவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா இது. ஏன்னா இந்த துணி வாங்கினா இதை வந்து இப்படியே ஓட்டுறது சேவல் கொண்ட மாதிரி அப்படியே வச்சு தைச்சு போடலாமா மாப்பிள்ளை? அலையில் புழுதி அடிக்காது பேலர் ஓட்டுறதுக்கு. ஓகேன்பா, அடுத்தது பெல்ட் தூக்கி போடுறோம். பெல்ட் தூக்கு மாப்பிள்ளை. அடுத்தபடியாக என்ன போட போகிறோம்? பெல்ட். 7 அடிக்கு 7 அடி ப்ரோ. சரியாக இருக்குது. ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சு முன்ன பண்ண இருக்கும், அவ்வளோதான். ஒரு அஞ்சு தான் வச்சுருக்குதுல. அதெல்லாம் எடுத்து வெளியே உள்ளே மாட்டி விட்றாங்க. தூக்கிங்க. போடு போடு. எட்ட போகுது. எட்ட கொஞ்சம் போய் தள்ளி கொடுப்பேன். ஒத்தையாடுறா. தூக்கு. இவ்வளோ வீட்டுக்கு சரி. இங்கே எங்கே காணும்? இல்லை இழுத்துக்கா. இரு தூக்கிடு. இல்லைன்னா அடி தூங்கி இழுத்துக்கா. அடி தூங்கி சொன்ன மாதிரி இழுத்துக்கா. பெல்ட் இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஏன் எட்டுலையா? இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே இல்லைடா. 7 அடி 7 அடி தான். இழுத்துக்கா. பெல்ட்டில் பாரு வந்துருச்சா? மிச்சமாகவே இருக்குது. இல்லை சூப்பராகவே இருக்குது பெல்ட். 7 அடி 7 அடி தானே எடுத்து காட்டுறது. கேமரா கம்தடிச்சிருக்குது. எந்த அளவுக்கு வரணும்? பெல்ட் இப்போ ஏன் பக்கம் வரணுமா? இப்போ ஏய் அம்மா வந்துக்கிட்டு இங்கே இல்லை. ஆக்ஷன் பண்ணி போலராக கூடாது. இல்லை இழுத்துக்கலாம். என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம் இருமா. இப்போ இதை மடி. இது ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரலும் போல்ட்டு போட்டோம். இந்த அளவு இன்னும் போடல. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் போடணும். அப்புறம்
பின்னாடி இழுத்து 10 போல்ட்டு நானும் மாப்பிளையும் போட்டோம். 10 இந்த சுற்றிலாம் இப்படி வைக்காத மாப்பிள்ள குழி விடுவோம். 12 14 16 18 20 21 போல்ட்டு இது. இப்போ அடுத்து சைடு போடணும். சைடு போட்டு கண்ணி பண்ணுறோம். இந்த இடத்துக்கு போடணும். அல்லே போட்டால் வேலையை முடிஞ்சு. ஓகே, அவ்வளோ தூரம் போல்ட்டு போட்டோம். மாப்பிள்ளையை பிடிச்சி எல்லாம் போட்டாச்சு. இந்த கொஞ்சோன்னு போகிறதுக்கு மாப்பிள்ளை மாமா டயர்டாக இருக்குது, வலிக்குதுங்கிறான். சும்மா அடிச்சுடுறது. நட்டை கழட்டு உள்ள ஒன்று இருக்குது பாரு. இந்தா எக்ஸனில் போட்டிருக்கேன். இதை கழட்டு. இருமா இப்போ ஒரு நிமிஷம் இதை போட்டலாமா? இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம், அப்புறமேட்டு அதை கழட்டிக்கலாம். இந்த கரெக்டாக இந்த ரெக்ஷனுக்கு மேலே வருதான்னு பாருமா. இப்போ மாப்பிள மோட்டர் கூட. ஓகே நண்பா, அடுத்தபடியாக முன்னேருந்து ஓட்டை எப்படி போட்டப்படி காட்டல. இப்போ பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டார். போட்டா நெட்டு வந்துருச்சு. டைட் பண்ணுவா. போட்டு டைட் பண்ண தெரிஞ்சு. இது கலாய் போல்ட்டுங்கிறதுனால லைட்டாக டைட் வச்சா கூட மரம் சிலிப்பு கிளம்பிடுது ப்ரோ. இது எட்ட பிடிப்பா. இப்படி கட்டைன் பிளேடில் போட்டு இழுத்து பிடிச்சாச்சுன்னா நல்லா விண்ணுன்னு இருக்கும். டைட் ஆகி மாப்பு. இந்த ஒவ்வொரு இடத்துல தான் ராவடி பண்ணி கொடுத்தாங்களால வைக்கவே முடியல. கையை அடிக்கலையா? அங்கெல்லாம் அடிக்கலையா? போடணும்பா, போதும்பா, விடுப்பா. இப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார் மாமா பார்த்தீங்கன்னா, உரம் சுற்றி இருக்கிற இந்த இதெல்லாம் மறுத்து கொண்டு வருகிறார். பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. இப்போ தான் வந்து டாப்பு மாதிரி தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இந்த லைட், இந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டை லைட்டுக்காக. இங்கே ஒரு பட்டை லைட்டு, இங்கே ஒரு பட்டை லைட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டை கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த லைட்டு, அது பேரில் தெரில, அது ஒரு லைட் வரும், அது ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கும், அந்த லைட்டுக்காக. இந்த பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை லைட்டு சுற்றியும் டிஎல்ஆரா அது என்ன மாமா அது, அந்த சுற்றியும் ப்ளூ கலர் இருக்கும், அந்த லைட்டுக்காக அந்த பட்டை. அது எப்பயுமே எல்லோரும் ஸ்டேக்காக கொடுப்பாங்க, அது அப்படியே கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது கவுண்டிங் மீட்டருக்கா, இது சுவிட்ச் பொட்டிக்கா? இல்லை மாமா இந்த பட்டை எதுக்கு? இந்த பட்டை எதுக்கு? இந்த ரெண்டு பட்டை எனக்கே தெரியல, அது எதுக்குன்னு எனக்கே தெரில, சொல்லுங்க. பக்கம் சுவிட்ச் பொட்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்குதா, இதெல்லாம் தெரில ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குல்ல, இது வந்து அந்த பேலர் கவுண்டிங் மீட்டர் உட்கார இடம். இது தெரியுமா தான், இங்கே பாருங்களா, இங்கே 2 இங்கே 2 சின்ன பக்கமாக ஓட்ட போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சுவிட்ச் பொட்டிக்கு வரும். வேறு என்ன வருது இங்கே தெரில, வேறு என்ன வருதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று வச்சுருக்கோம், நாங்கள் வச்சோம் எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துலலாம் மரம் மட்டை மாட்டி ஒடுங்கிருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் ஸ்பீக்கர் ஆங்கில். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த நூல் இதில் போய் எல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்கோம், இது வழியாக நூல் போகிறதுக்கு. அதே மாதிரி இது பாக்ஸு பட்டை லைட்டுக்காக, அதுவும் அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆங்கில். அவ்வளோதான். பின்னாடி வந்து பார்த்தோம்னா தெரியும், அது கூட நாங்கள் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு இந்த பாக்ஸ் போட்டிருக்கோன்னா, இது பார்த்திங்கன்னா அரைனா காலையிலேருந்து ஒரு 1 மணி நேரம் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணோம்.
1 மணி அந்த வண்டிக்கு ரெடி பண்ணோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 605 இருக்க குஞ்சா கிஞ்செல்லாம் கழட்டி அங்கே காய போட்டிருக்கோம். அதுக்கு ரெடி பண்ணியிருக்கு, அதுக்கும் லைட் இருக்குது. அதையும் ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து மாட்டினதையும் இதே மாதிரி ரெட் கலரில் மாட்ட போகிறோம். இது எதுக்காக இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்னா, நிறையா பேர் சும்மா ஒரு பட்டையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போட்டுடலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இது காலம்ட்ட நாளைக்கு இந்த லைட் இருக்கணும் உள்ள. ஃபீஸ் போய் தான் கழட்டணுமே ஒழிஞ்சு உடஞ்சி கழட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்டில் போட்டிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு தவிர்த்து உடையாமல் ஓட்ட முடியுமோ ஓட்டிக்க வேண்டியதான், பார்த்துக்கணும். அதையும் மீறி சப்போஸ் இந்த வெட்டி விட்ட மட்டெல்லாம் வந்து அடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது லைட்டு. ஏன்னா பாக்ஸ்குள்ளே தானே இருக்குது, உடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டு ஓட்டும் போது தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பட்டை எது கொடுத்துருங்கன்னா, இது இங்கே ஒரு ஒயிட் கலர் லைட் வரும். அதே மாதிரி முன்னாடி போகிற லைட்டு மாதிரியே ரிவர்ஸ் லைட்டு. மீதி பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த இடத்த. ஏன்னா எங்களுக்கு அந்த மக்காட்டில் பார்த்திங்கன்னா யாராவது உட்காந்தாங்கன்னா அந்த பிடிப்பு வேணும். கம்பெனி ஃபிட்டிங் அதை நாங்கள் கழட்டாமையே போடலான்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. வேறு ஏதாவது டவுட்டு ப்ரோ இங்கே தான் ஆங்கிள் வைக்கலாம், இங்கே தான் பட்டை வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஃபேன் ஆங்கிள், இது ஃபேனோட கிளாம்பு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் லைட்டு வரும் 2, 4, 6. இது எதுக்கு நவுத்தி போட்டுக்கலாம், நவுத்தி போட்டுக்கலான்னு மாமா 6 ஓட்டை போட்டு வச்சுருக்காரு. இங்கே வேணால் போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காப்புல. அவ்வளோதான் ப்ரோ. எங்களுக்கு தெரிஞ்சது இதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் இனிமே ஒன்றும் இல்லை. ஏன் நூல் கண்டு வச்சோம்னா நூல் போகிறதுக்கு மட்டும் செட்டிங் பண்ணணும். அது மக்காட்டில். அவ்வளோதான் ப்ரோ. முன்னாடி ஸ்டேவுக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு ரெட் கலரு. இருங்க அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன், வெளியே எடுத்து வந்துச்சுட்டு. அதே மாதிரி பெட்டுக்கும் பார்த்திங்கன்னா க்ரே கலர் அடித்தாச்சு. மக்காடுக்கும் ஸ்டே போட்டாச்சு, அதுக்கும் க்ரே கலரு. க்ரேவாக அடிச்சிருக்கிறதுக்கு இல்லை பிளாக்கா? மக்காடு ஸ்டேக்கு க்ரே அடிச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கம்பெனி பார்த்தது பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கம்பெனியாக பார்த்து அடிச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டோம், கொஞ்சம் சுருக்கம் வந்துருச்சு. இருந்துட்டு போகுது, உள்ளே தானே இருக்குது, அழகு போட்டிக்க போகுது. ப்ரோ டாப் எப்படி இருக்குது? நான் செலெக்ஷன் பண்ண ரெக்ஷன் நல்லா இருக்கா? ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி தான் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இழுத்து பிடிக்க முடியல ப்ரோ, சரியான டைட்டாக இருக்குது. நாங்களும் கட்டிக்கு மேலே பிடிச்சி இழுத்தோம், அதை பிடிச்சி இழுத்தோம், இதை பிடிச்சி இழுத்தோம், நிறையா பண்ணியிருக்கோம். இப்போ அதை மடித்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்திங்க அறுத்து அப்படியே போட்டுருவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மடித்து 1, 2, 3, 4 போல்ட்டு போட்டோம். அதே மாதிரி இங்கே 1 தான் போட்டிருந்தோம். சரி இன்னும் கொஞ்சம் மடிப்பு இருக்குது, மட்டையில் கிட்ட ரிவர்ஸ் போகும்போது பேர்த்துக்குச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்னொரு போல்ட்டு போட்டோம் இங்கே. அவ்வளோதான். இந்த டாப்பில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம். மீதி பார்த்திங்கன்னா இன்னும் செட்டு லைட் செட்டிங் அது பார்த்திங்கன்னா அது இப்போதைக்கு இன்னொரு 1 வாரம் ஆயிரும் ப்ரோ. ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே பார்த்திங்கன்னா டாப் எப்போ போட்டது, எப்படியோ நிழலுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 1 மணி நேரத்தில் 585 ஏற்றிடுவோம். முன்னாடி ஸ்டே போட்டு மக்காடுக்கு ஸ்டே போட்டு பெட்டு கீழே அது சும்மா 1 மணி நேரம் தான் ப்ரோ. அது ஏற்றிட்டோம்னா அது பார்த்து அது ஏற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போடுறோம் யூடியூப்பில், அதே வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு ஒயரிங் எப்படி வேணும். இப்போ தெரிஞ்சிச்சு, அது பீஸ் கேரி இருக்குது ப்ரோ. அது பீஸ் கேரி இருக்குது ப்ரோ, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஹோல்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரி இருக்குது. அந்தாண்டு இருக்கிறது தான் சுவிட்ச் பொட்டிக்கு. எப்படி வேணாலும் சுவிட்ச் பொட்டியை மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு தான் ப்ரோ. ஃபியூஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைப்பில் போட்டிருக்கோம், இது வாங்கியிருக்கோம். நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். நாங்களும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ப்ரோ, எங்கிட்டலாம் கேட்காதீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி. அவருக்கு தான் என்னென்னமோ வாங்கினார், பைக்கோட டைனமோங்கிறாரு, அது இதுங்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அது மாமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எப்படி ஒயரிங்கு என்னென்ன மெத்தடு வேணுமா வேணாமா. கண்டிப்பாக இத்தனை எவ்வளோ பேர் தெரியுமா, ஃபுல் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு வேணும்னு இருக்காங்க நிறைய பேர். ஃபுல் ஒயரிங் கேட்டிருக்காங்க, 2 எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா. அதுதான் நமக்கு வேலையே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஃபினிஷிங் பிடிச்சாச்சு, போல்ட்டு போட்டு படுதா வந்து போல்ட்டு போட்டாச்சு. இதுக்கு இது மேலே குறைகள் இருந்தால் எதாவது சொல்லுங்கள் ப்ரோ. அங்கே தான் ஆங்கிள் வைக்கணும், மட்டையில் மட்டும் வளைஞ்சி போயிடணும், எதாக இருந்தால் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த நூல் கண்டு அந்த ஃபிட்டிங்கு, அதுதான் மாமா ஏதோ ஒரு ஓட்டையை போட்டு ரெடி பண்ணியிருக்காப்புல, உட்காந்துக்குன்றாரு. தெரில பாப்பா அது உட்காரதா என்ன பண்ணுறாருன்னு. அவ்வளோதான் ப்ரோ. இது ஒயரிங்கே இனிமேல் செட்டு போடுறது தான். செட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் செட்டு தான் போடுவோம் எப்பயுமே. நம்ம
அந்த நோவாவில் இருக்க மாதிரி தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ரைட்டு 10 இன்ச் சப்வூஃபர், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாக்ஸ் போட்டிருக்கு. ஓகே ப்ரோ, க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டாப்பு வண்டியில் ஏற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே. ஓகேன்பா, பாருங்க நைட்டு எல்லாம் ஏற்றுறதுக்கு மணி 10 மணி ஆகி போச்சா, அதனால் நான் அதை வீடியோ ஷூட் பண்ண முடியல. எல்லாம் ஏற்றி பக்காவாக போல்ட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்களால் எவ்வளோ போல்ட்டு கிட்டத்தட்ட போட முடியுமோ அவ்வளோ போல்ட்டு, 2 இன்ச்சுக்கு ஒரு போல்ட்டு போட்டிருக்கு. எதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ச்சு. அதாவது பாருங்கள் 2 இன்ச்சுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து மக்காடு ஸ்டே, இது போடலாம் மக்காடு விரிஞ்சு கொடுத்துச்சுன்னா அதிக சீக்கிரம் டாப் போயிடும். இன்னும் வந்து இது கம்பி கொடுக்கணும் ப்ரோ, கம்பி கொடுத்தா தான் ஓரளவுக்கு பார்த்தா நீட்டாக இருக்கும். தெரியுதா? டிசைன் நல்லா இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வண்டிக்கு டாப் ஏற்றினா ஒரு சவுண்டு கனகலான்னு வருதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைட்டாக கனகலகலன்னு ஒரு சவுண்ட் வருது இந்த டாப்பில். போல்ட்டு போட்டாச்சு. இது அஜித்தெல்லாம் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு வின்னுன்னு தைச்சிருக்கிறேன் ப்ரோ. இதுக்கு மேலே ஒன்றும் தைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட்டையும் கிட்டத்தட்ட நெருக்கமாக போட்டிருக்குது, தூரமாக போடல. செட்டு கிளாம்பு அதெல்லாம் லைட்டுக்கு. இது ஒயரிங் வீடியோ மறுபடியும் ஒரு நாளைக்கு வீடியோவில் கமெண்ட் போடுறேன் ப்ரோ, ஏன்னா ஒரே நாளில் போட முடியாது. இனிமேல் ஒயரிங் வீடியோ தான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு விட்டு தான் அடுத்தது ஒயரிங் வீடியோ போடணும் நண்பா. ஓகேன்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒயரிங் வீடியோவில் இந்த தகவலை பற்றி பார்ப்போம்.